ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 3 பொன்னி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பவானி வந்து கிச்சனில் வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போவுமே மணி 9:30 ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ சமைக்கணும்னா அரை மணி நேரம் ஆயிருமே, பேசாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சுந்தரம் வராரு. இப்போ சுந்தரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன இல்லை, இப்போ என்ன செய்ய போற, வயிறுலாம் பசிக்குது அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இனிமே தான் சமைக்கணும்னோடனே, இனிமே தான் சமைக்க போறியா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேனோடனே, அட அப்படின்னோடனே இவங்க தான் சாப்பிட்டுட்டாங்க, எப்படியும் பொன்னி சமைச்சிருக்கிறது மீதி இருக்குல்ல, அதை நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இவங்க கிட்ட கேட்டா இவங்க நாங்க சாப்பிட்டுட்டோம் சொல்லிடுறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு சுந்தரத்துக்கு ஒரு கால் வருதுன்னு அவர் போயிடுறாரு. சிவானி வந்து பெட்ஷீட் கேட்குறான்னு எடுத்து கொடுக்க பவானி போயிடுறாங்க. இது எதுவுமே தெரியாம பொன்னி வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இத பார்த்தோனே பவானி வந்து பார்த்துட்டு, நாங்க இப்ப சாப்பிட போறோம்ன்னு சொல்லிட்டு, சாப்பாடுல தண்ணி ஊத்துனது யாருன்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் பொன்னிக்கிட்ட பழைய சாதம் கேட்டோம். ஒருவேள அவ கூட தண்ணி ஊத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே, பொன்னி வராங்க. அப்ப பொன்னி சொல்றாங்க, ஆமா நான் தான் தண்ணி ஊத்துனேன்னோனே, நாங்க யாரும் சாப்பிடலன்னு உனக்கு தெரியாதான்னோனே, எனக்கு தெரியாது. நானா இப்ப உங்கள கண்டுக்கிறதே இல்லல்ல. நான் சமைக்கிறத தான் நீங்க சாப்பிடவே மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பொன்னி கேட்டோனே, பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுறான்னோனே, இப்ப சக்தி என்ன கேட்கிறாருன்னா, அவ என்னக்கா திமிரா பேசுற? நீங்க யாருமே அவ சமைக்கிறத சாப்பிட மாட்டீங்க. அதனால அவ தண்ணி ஊத்தி வச்சுட்டு போனா. இப்ப கூட அந்த சாதத்த பிழிஞ்சு வச்சு சாப்பிடலாம்ல. அதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல அப்படிங்கிற மாரி சத்தியமூர்த்தியும் சேர்ந்து சொல்றாரு. இப்ப வீட்ல எல்லாருமே அப்படியே கோவத்துல இருக்கிறாங்க. பொன்னி வந்து எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. இப்ப பொன்னி மேல தூங்கிட்டு இருக்கும்போது சக்தி வந்து பார்க்குறாரு. அப்ப பொன்னி தூங்கிட்டே இருக்கும்போது நல்லா கொசு கடிக்குது. ஐயோ! கொசு கடியில பொன்னி எப்படி தூங்குவான்னு சொல்லி அவர் வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, பொன்னி எந்திரிச்சு பார்த்துட்டு, என்ன நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம். கொசுக்கடியில என்னைக்குமே சரியா தூங்க மாட்டோமேன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ள சக்தி, ஐய்யய்யோ! பொன்னி எந்திரிச்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு கொசு வலைய வேக வேகமா எடுத்துட்டு ஓடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, பொன்னி கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து முதல் வருஷ கல்யாணம்னு சொல்லி மாலை மாத்தி, அவங்க வந்து இது பண்ணத பார்க்கும்போது, பொன்னிக்கு வந்து சக்தி கூட மாலை மாத்துனது அதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு ஓரமா போய் உட்காந்துருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு பாட்டி வந்து பொன்னி வந்து அவங்க பேத்தி படிக்கிறதுக்காக ரூ. 3000 ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு, பாட்டி வந்து நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி, பொன்னிய வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த மாரி நீயும் சீக்கிரம் குழந்தை குட்டியோட உன் புருஷன் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. இப்ப பொன்னிக்கு ஒரு மாரி தலை சுத்துற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுட்டு, இவ்வளோ லேட் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதோட இன்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சக்தியும் அந்த கடை ஓனரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ பொன்னி அந்த வழியா வரவங்க இவங்க 2 பேரையுமே பார்த்துடுறாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்